ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையம் வர்சஸ் ராகுல் காந்தி அப்படின்னு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்ததை பார்த்தோம். எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி பிரச்சனை, கடந்த மக்களவைத் தேர்தலில் நடந்த முறைகேடுகள் பிரச்சனை அப்படின்ற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. பட் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு இல்லாமல் அந்த பிரச்சனை அப்படியே போயிட்டு இருக்க மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸ்டில்லாம் இருக்குது. இப்போ அடுத்த கட்டமாக என்னென்னா, எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டியை நான் இப்போ இந்தியாவில் அமல்படுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. கேரளா அதை பற்றி அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. தமிழ்நாட்டிலே அதை பற்றி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு ஒரு பக்கம். அதே மாதிரி ராகுல் காந்தி என்ன பண்ணுறாருன்னா, ஏற்கனவே நான் அணுகுண்டு போட்டேன், இப்போ ஹைட்ரஜன் குண்டு ஒன்று போட போகிறேன் அப்படின்னு ஒரு வார்னிங்கும் போட்டுட்ருக்காரு. ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் சீரியஸான இடத்துல நோக்கி நகர்றது எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி மாநில தேர்தல் அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருக்காங்க. அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் நீங்கள் எஸ்ஐஆரை அந்த மாநிலங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குண்டான ஆரம்பக்கட்ட வேலைகள்லாம் செய்யுங்க அப்படின்னு அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் அதை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. பீகாரில் நடந்தது மாதிரி தமிழ்நாட்டில் நடந்துருமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பயமும் அச்சமும் எல்லாருக்கும் இருக்குது. நேற்று கூட துரைமுருகன் பேசியிருக்கிறார், தமிழ்நாட்டில் பீகார் மாதிரி நடந்த மாதிரியான ஒரு முறைகேடுகளோ அந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இது தமிழ்நாடு, இங்கே திமுக அரசாங்கம் இருக்குது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக கடுமையாக பேசியிருக்கிறாரு. இதுதான் இப்போ தமிழ்நாட்டில் எஸ்ஆர் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அச்சம் இருக்குது. பீகாரில் அவங்க நிறைய காரணங்கள் சொல்லலாம். பார்த்திங்கன்னா ஊடுருவற்காரர்கள் வெளியிலேருந்து வந்தவங்க அப்படி இப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் அது பெருசாக நம்ம சொல்ல முடியாது. அப்படி இருந்தும் கூட தமிழ்நாட்டில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா என்ன மாதிரியான இது இருக்குது? ஏன்னா தமிழ்நாடு ஏன் ரொம்ப பரபரப்பாக அதை பார்க்க வேண்டியது இருக்குன்னா, நமக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது. தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, அஸ்ஸாம், 5 மாநிலத்துக்கு அடுத்த வருடத்துக்குள்ளே தேர்தல் வரப்போகுது, மேற்கு வங்கத்தை சேர்த்து. அப்போ அந்த மாநிலங்களை குறிவைத்து பண்ணுறாங்களா? இதில் எதுவும் இங்கே பீகாரில் பண்ண மாதிரி கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் 70 லட்சம் பேர் இங்கேயும் யாரும் வாக்களிக்கக்கூடிய உரிமை பறிபோகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஒரு சந்தேகத்தை காட்டில் ஒரு அதிர்ச்சி இருக்குது. என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது அதெல்லாம் வரக்கூடிய காலங்கள் அடுத்தடுத்து அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு. இப்போ பீகாரில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நடந்த விஷயங்கள்லாம் தெரியும். கோர்ட்டு வரைக்கும் போய் திருப்பி சேர்த்துக்கிற சொல்லிட்டாங்க. இன்றைக்கி யோகேந்திர யாதவ் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. புதுசாக சேர்த்தவங்களில் பார்த்திங்கன்னா புது வாக்காளர்களை சேர்த்துக்கலான்னு சொன்னாங்க. அதில் பார்த்திங்கன்னா 80 வயசு வரைக்கும் உள்ள ஆட்கள்லாம் கூட சேர்த்துருக்குறாங்க. இதுலேருந்து தெரியுது இல்லையா அவங்களுடைய லட்சணம் என்னங்கிறத அவர் ப்ரூஃபோடு எடுத்து போட்டிருக்காரு. இப்படி தேர்தல் ஆணையத்தின் மீது தொடர்ந்து விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அப்பப்போ ராகுல் காந்தி சொல்கிறார், நான் ஏற்கனவே போட்டது சாதா குண்டு, ஹைட்ரஜன் குண்டு ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு குண்டை போடுறாரு. இந்த ஹைட்ரஜன் குண்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு அப்படியே பரவலாக உள்ளுக்குள்ளே செய்திகள் போயிட்டுருக்கு. விசாரிக்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 75 தொகுதிகளில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 75 தொகுதிகளில் மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்திருக்கு. ஒரு தொகுதி 2 தொகுதியில் 75 தொகுதிகளில். அதாவது என்னென்னா, ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் 7 லட்சம் வாக்காளர் இருந்தாங்கன்னா, இவங்க காட்டின கணக்கு 8 லட்சம் ஓட்டு காட்டுறாங்க, 8 லட்சம் போலிங் ஆயிருக்குன்றாங்க. அப்போ மக்கள் தொகையை விட வாக்களித்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, வாக்காளர்களோட வாக்களித்த மக்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பல டேட்டாஸ் எடுத்துருக்காங்க. இது 75 தொகுதிகளில் தமிழ்நாட்டிலையும் சில தொகுதிகள் சேருன்றாங்க. அதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அந்த 75 தொகுதிகளில் பெர்சன்டேஜ் மாற்றி போட்டது, அப்புறம் மக்கள் தொகையை காட்டிலும் வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. இதெல்லாம் பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டாஸ்லாம் எடுத்துட்டோம், அது ஆதாரத்தோடு போட போகிறோம். இப்போ நீங்கள் அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் தேர்தல் ஆணையம் கொடுத்தா இப்போ 2024 தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட சோன் தொகுதியில் 5.5 லட்சம் ஓட்டு பதிவாயிருக்குன்னு சொன்னால் அந்த மக்கள் தொகை 4 லட்சம் பேர் தானே பண்ணுவீங்க. இது மாதிரி பல இடங்களில் பார்த்துருக்காங்க. ஃபேக் பூத்தே இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கு உண்டான டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க போல். அதை தான் ராகுல் காந்தி சொல்கிறார், நான் ஒரு பெரிய ஹைட்ரஜன் கொண்டு போட போகிறேன், அது வர்றப்ப ஒரு பெரிய அதிர்வலையை இந்தியா முழுவதும் ஏற்படுத்த போகுது. அநேகமாக இன்றைக்கோ நாளைக்கோ இந்த வாரத்தில் எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. உள்ளுக்குள்ளே விசாரிக்கிறப்ப இது மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. அது எந்த அளவுக்கு அவர் எக்ஸ்போஸ் பண்ண போகிறாருங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் சார் இப்போ இதை பற்றி பேசும்பொழுது பல அரசியல் பார்வையாளர்கள், மூத்த பத்திரிகைகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ரொம்ப வலிமையான கட்சி, அவங்களோட பூத் ஏஜென்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அது இந்தியாவில் வேறு எந்த கட்சியும் கிடையாது, நேஷனல் பாலிட்டிக் யாரு கூட அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி இங்கே 2 பேர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இங்கே அந்த மாதிரியான விஷயங்களை செய்ய முடியாது அப்படிங்கிறத திரும்ப சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு அப்படின்னா அப்போ அது எப்படி புரிஞ்சுக்கிறது? தமிழ்நாட்டில் நீங்கள் 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 13 இடங்களில் 2ஆம் இடத்துல இருக்குது. 40 தொகுதி ஜெயிச்சிட்டாங்கன்ற எல்லாருக்கும் அது மேலோட்டமாக தெரியும். 40 அடிச்சிட்டோம் பார்த்தீங்களா, இந்த 40 அப்படியே கால்குலேட் பண்ணால் 200 தொகுதி அப்படின்னு இருந்தாங்க. அது நடந்து முடிஞ்சது நாடாளுமன்ற தேர்தல். மோடி வரணுமா வேணாமாங்கிறது வாக்களித்தது. பாஜக தனித்து சில சின்ன கட்சிகளை மட்டும் சேர்த்துக்கிட்டு தமிழ்நாட்டில் தேர்தல் சந்திக்கிறாங்க. 23 தொகுதியில் போட்டி போடுறாங்க. அதில் கிட்டத்தட்ட 13 தொகுதியில் 2ஆம் இடம்
அதான் முக்கியமாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். இந்த வெற்றி கழிப்புள் யாருமே அதை நோட் பண்ண விட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுங்களேன், திருவள்ளூர் தொகுதியில் வந்து பாஜக வச்சிருந்த பாலகணபதினு ஒருத்தர் போட்டிருக்கிறாங்க வேட்பாளராக. அவருக்கு அந்த தொகுதிக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நபர். அது ஒரு தனி தொகுதி. பிசிகாவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. காங்கிரஸ் சார்பில் சசிகாந்த் செந்தில் நிப்பாட்டுறாங்க. ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சசிகாந்த் செந்தில் நிப்பாட்டுறாங்க. அவர் கிட்டத்தட்ட 5.5 லட்சம் ஓட்டு வாங்குறாரு. பெரிய அளவில் வெற்றி பெறாரு. ஆனால் அடுத்த இடத்தில் யார் இருக்கான்னா அந்த பாலகணபதி இருக்கிறார். அந்த தொகுதிக்கு சம்மந்தமே இல்லாத பாஜக வேட்பாளர் ஒரு தனி தொகுதியில் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்படிங்கிறது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9 தொகுதிகளில் பாஜகனுடைய டைரக்ட் வேட்பாளர்கள் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 3 தொகுதிகளில் அவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர்கள் ஓபிஎஸ், டிடிவி இவங்க ஆதரவு பெற்ற வேட்பாளர்கள் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப 13 தொகுதிகளில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனித்து 2ஆம் இடத்துல இருக்குது. அப்படிங்கன்னு பார்க்குறப்ப இங்கேயும் அந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்களாங்க ஒரு சந்தேகமாக இருக்குது. இதோடு நீங்கள் அனுராக் தாக்கூர் பேசின விஷயத்தை கண் பண்ணி பார்க்கணும். குளத்தூர் தொகுதியில் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதை நம்ம போகிற போக்கில் எடுத்துக்கிற முடியாது. சொல்கிறவர் வந்து முன்னாள் அமைச்சர் இப்போ தற்போது எம்பியாக இருக்கும் முக்கியமான நபராக இருக்கக்கூடியவர். அவங்க அப்பா ஒரு முதலமைச்சராக இருந்தவர். அவர் சொல்கிறாரு தமிழ்நாட்டிலே குளத்தூரில் நடந்திருக்குன்னு பர்டிகுலராக சொல்கிறாரு. அப்போ இவங்க எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறாங்களா தமிழ்நாட்டுக்குள்ளே? அப்போ இப்போ என்ன ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் நாங்கள் கிட்டத்தட்ட 13 இடத்துல 2ஆம் இடத்துல வந்தோம். அப்போ இந்த தேர்தலில் பாருங்கள் இன்னும் 40 தொகுதியில் ஜெயிக்கிறதுல என்ன தப்பு வந்துடப்போகுது? 18% வாக்கு வங்கி கூட பெற்றோம் நாங்கள் அப்படின்றாங்க. 18%. இப்போ நாங்கள் அதிமுக கூட கூட்டணி சேர்ந்துருக்கிறோம். அதிமுக பாஜக 38% ஆச்சு. அப்போ பாஜக 40 தொகுதி ஜெயிக்குது அப்படின்னு ஒரு கணக்கு காட்டுறதுக்கு இவங்க 2024 போட்டாங்க பிளான். இப்போ அதுதான் சிக்கல் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எஸ்ஐஆர் கொண்டு வந்தால் நீங்கள் பெருசாக வந்து ஒன்றும் பண்ணிட முடியாதுன்னு ஒரு விஷயம் இருந்தால் கூட தேர்தல் ஆணையம் நினைச்சா நம்ம பண்ணலாம் இல்லையா? டாக்குமெண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ தமிழ்நாட்டில் பெரும்பாலான ஆட்களுக்கு வந்து பேர் ஒரு சிக்கல் ஒன்று இருக்கும். குறிப்பாக அந்த இஸ்லாமிய பேராக இருக்கட்டும், கிறிஸ்தவர்கள் பேராக இருக்கட்டும். சில பேர் என்னென்னா வாக்காளர் அடையாள அட்டையில் அப்பா பேரை சேர்த்து இருக்குது. அப்பா பேரை சேர்த்தே இருக்கும். அப்போ ஒரே தான் இருக்கும். நீங்கள் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லட்சுமின்னு வச்சுக்கங்களேன். அப்பா பேர் வந்து ராமசாமின்னு வச்சுங்க. லட்சுமி ராமசாமின்னு இருக்கும். அவங்க சர்டிஃபிகேட் பேர் லட்சுமி இருக்கும். இதை கொண்டு போய் அவங்க லட்சுமி ராமசாமி நீங்கள் இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க? இது சிக்கல் இருக்குது. இந்த மாதிரி சிக்கல் நிறைய நடக்கு. இப்படிலாம் வர்றோம். இதெல்லாம் காரணம் காட்டி கேன்சல் பண்ண பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு 2 இப்படி ஆரம்பிச்சுட்டு ஜனவரியில் வந்து நிப்பாட்டுறாங்க. இந்த எஸ்ஐஆர் ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் ஒரு வேலையாக பண்ணி முடிச்சு ஜனவரியிலேருந்து இந்த மாதிரியான வாக்காளர்கள் நீக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. 3 மாதத்துக்கு தேர்தல். 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் தான் லட்சுமின்னு உங்கள் ப்ரூஃபை கொண்டு போய் காமிச்சு திருப்பி ஃபார்ம் 6 வாங்கி ஃபுல் பண்ணி உள்ளே போட்டு திருப்பி வாக்காளராக ஆக்குறதுக்கு உங்களுக்கு 3 மாதம் முடிஞ்சு தேர்தல் முடிஞ்சு என்ன பண்ணுவீங்க? செய்ய முடியாதுன்னு இல்லை, நினச்சா செய்வாங்க. ஓகே, இது ஒரு ஆபத்து இருக்குது. தமிழ்நாட்டில் பெரும்பாலான ஆட்கள் வந்து என்னென்னா பிறந்த தேதி ஒன்றா இருக்கும், சர்டிஃபிகேட்டில் ஒரு தேதியாக இருக்கும். அப்பா ஒரு பேர் வச்சுருப்பாங்க, வீட்டில் ஒரு பேர் கூப்பிடுவாங்க, இல்லை அப்பா அம்மா பேரை சேர்த்து போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு குழப்பம் இருக்குது. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் தேர்தல் ஆணையெல்லாம் ப்ரூஃபாக எடுத்துக்கிற முடியாது. நீங்கள் இப்போ எல்லாத்தையும் விஓவில் லெட்டர் வாங்கிட்டு வா, ஆர்டிஓவில் லெட்டர் வாங்கிட்டு வா, பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஓட்டு போட முடியாது. இந்த 2 மாதத்துக்குள்ளே இப்படியே இழுத்துட்டு வந்து பிப்ரவரியில் கேட்குறாங்க உங்கள்கிட்ட. கணக்கு எடுத்து முடிச்சிட்டோம், பிப்ரவரியிலேருந்து நீங்கள் ஒரு மாதம் டைம், நீங்கள் மார்ச்சுக்குள்ளே கொடுத்துருங்க. ஏப்ரலில் தேர்தல், மார்ச்சுக்குள்ளே நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டை காமிச்சு நீங்கள் தான் லட்சுமி, நீங்கள் தான் ராஜேஷன் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வச்சுங்க. இந்த டாக்குமெண்ட்டை லீவ் போட்டு வந்து கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு முன்னாடி தேர்தல் முடிஞ்சு என்ன பண்ணுவீங்க? அதான் சார் இப்போ இந்த ஆபத்தெல்லாம் இருக்குது. ஓகே சார், இப்போ இதில் ஆபத்துகள் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் வந்து வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்கன்னா, அந்த எஸ்ஐஆர் எக்ஸஸை வந்து என் ஸ்டேட்டில் நான் ஏற்றுக்க மாட்டேன், நடத்த விட மாட்டேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து அந்த பிரச்சனையை பேசும்பொழுது என்னென்னா, பீகாரில் நீக்கப்பட்ட 6.5 லட்சம் பீகாரை சேர்ந்த வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் வந்து வாக்காளராக மாறக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சுன்னா அதை நாங்கள் ஏற்க மாட்டோம், செய்ய மாட்டோம். அதே மாதிரி எஸ்ஐஆரில் இருக்க முறைகேடை நாங்கள் அம்பலப்படுதுன்னு சொல்லிட்டு திமுகவும் மம்தா பானர்ஜி என்ன வயசில் பேசுகிறாங்களோ அதே வயசு எங்கள் டிஎம்கேவும் பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது எப்படி வந்து இந்த விஷயத்தை சேலஞ்ச் பண்ணுவாங்க இவங்க 2 பேரும்? இல்லை, சேலஞ்ச் பண்ணுவாங்கன்னா முதல் வேணும்னா 6 மாதம் தேர்தலை வச்சுக்கிட்டு நீங்கள் எஸ்ஆர் இப்போ கொண்டு வரீங்க. இவ்வளோ நாள் எங்கே போனீங்க? 2021 இருந்து நீங்கள் கொண்டு வர போகிறீங்கன்னா 2021 கொண்டு வந்திருக்கலாம், 24 கொண்டு வந்திருக்கலாம், 23 கொண்டு வந்திருக்கலாம். இப்போ நீங்கள் அக்டோபரில் கொண்டு வர போகிறீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 4 மாதம் தான். ஏப்ரல் மாதம் தேர்தலில் வந்துடும். 4 மாதத்துக்குள்ளே இத்தனை பேருடைய ப்ரூஃப் வாங்கி எப்படி அவங்க தான் வாக்காளர் கன்ஃபார்ம் பண்ணி எப்படி அவங்க ஓட்டு போட வைப்பீங்க? இதை ஒரு காரணமாக எடுத்து நீதிமன்றத்துக்கு போவாங்க. இல்லை, இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, அது இந்தியா ஃபுல்லாக அமல்படுத்த போகிறோம்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டையும் நாங்கள் பின்பாயிண்ட் பண்ணி சொல்லலை, இந்தியா ஃபுல்லாக அமல்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதான். சோதனை வட்டமாக பீகாரில் செக் பண்ணாங்க, முடிஞ்சது. இப்போ வந்து இந்தியா ஃபுல்லாக அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, சோதனை வட்டமாக பண்ணுங்க. தமிழ் 5 மாநிலத்துக்கு தேர்தல் வருது உடனே. இல்லை, எப்போ அமல்படுத்தணும் ஏதோ ஒரு மாநில தேர்தல் வரதானே போதும், வரதான் செய்யும். அப்போ நீதிமன்றத்துக்கு போய் டைம் கேட்பாங்க. இந்த தொகுதியில் இந்த மாநிலங்களுக்கு மட்டும் தேர்தல் உடனே நடக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் சில எங்களுக்கு டைம் கொடுங்க, அடுத்த தேர்தல் முடிஞ்சப்போ நீங்கள் நடத்துங்க எஸ்ஐஆர் அப்படின்னு கோர்ட்டுக்கு போவாங்க. சார், பீகாரில் ஒரே மாதத்தில் நடத்தி முடிச்சாங்க. அதுதான் இவ்வளோ குழப்பம்.
இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி யோகேந்திரா சொல்லிட்டு இருக்காரு, ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி போட்டவங்களாம் 80 வயசுக்காரங்க முதல் முறை வாக்காளர்னு போட்டிருக்காங்களாம். இதுதான் அவங்க தேர்தல் ஆணையத்தோட லட்சணமானு கேட்குறாரு. இப்போ தமிழ்நாட்டிலையும் செய்வாங்க. தமிழ்நாடு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சேலஞ்சாக இருக்குது. ராகுல் காந்தி பார்லிமெண்ட்லேயே சொல்கிறாரு, நீங்கள் தமிழ்நாட்டில் ஜெயிச்சு காட்டுங்க பார்ப்போம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக இருக்குது. தமிழ்நாடு என்ன வேணாலும் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில். அப்போ தேர்தல் ஆணையத்தையும் வச்சு தமிழ்நாட்டில் பண்ணக்கூடிய வேலையை செய்வாங்க. அப்படியே காலத்தை நகர்த்தி கொண்டு போயிட்டு தேர்தல் நெருங்குற வேலையில் நீங்கள் டாக்குமெண்ட்டை கொடுத்தா தான் ஓட்டு போடணும், என்ன பண்ணுவீங்க? அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு திமுகவுக்கு தெரியும், இங்கே இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். திமுக ஆல்ரெடி வந்து ஒரு சர்வே நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது என்னென்னா வந்து இப்போ புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க, எந்தெந்த பகுதியில் இருக்காங்க, என்ன தொழிலாம் செய்கிறாங்க, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறதான் வந்து ஸ்டடி பண்ணிட்டாங்க. சர்வே கொடுக்க அஃபிஷியல் ஆர்டரே போட்டாங்க அப்படிங்கிற நியூஸ்லாம் வந்தது. அந்த விஷயமா இருக்கட்டும், அல்லது எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது அதில் என்ன விதமான பாதகமான சூழல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்துக்காக வந்து உச்சநீதிமன்றத்தை நாட்டின விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து திமுக வந்து வெல் அண்ட் கிளியராக இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த விஷயத்தில் பாஜக டிஎம்கே தாண்டி, அதாவது பாஜக எலெக்ஷன் கமிஷனும் சரி ஓகே டிஎம்கே தாண்டி அவங்களோட பெரிய ரோல் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாட்டில். இல்லை பண்ண முடியும் அதுன்னு சொல்ல முடியாது. அவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். பவர் கையில் இருக்கு இல்லையா? எனக்கு சம்மந்தம் இல்லையே. அதாவது நீங்கள் பாஜக டேரெக்டாக வந்தால் தான் நீங்கள் ஒரு கட்சியை நீங்கள் இது பண்ணுவீங்க. தேர்தல் ஆணையம் பண்ணுது, இசிஐ பண்ணுது, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு தனியாக ஒரு அட்டானமஸ் பாடி, அவங்களுக்கு சில ரூல்ஸ் இருக்குது, அவங்களுக்கு சில அதிகாரம் இருக்குது, யாரை வேணாலும் சேர்க்கலாம், யாரை வேணாலும் நீக்கலாம். அது நாங்கள் இப்படி தலையிட முடியுன்றாங்க, என்ன பண்ணுவீங்க? அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லுவாங்க. அது முறியடிக்கக்கூடிய வேலை இப்போ திமுக தரப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பகுதி வாரியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் போய் வாக்காளரை செக் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட எல்லா ப்ரூஃப் கரெக்டாக வச்சுக்கோங்க, உங்கள் இந்த லாஸ்ட் டைம் ஓட்டு போட்டிங்களாங்கிற அந்த மாதிரியான கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் மீறி கொஞ்சம் பாதுகாப்பாக அவேர்னஸாக இருக்க வேண்டியது கடமை தான். இப்போ இந்த எஸ்ஐஆர் சப்ஜெக்டை வந்து அதை பற்றி பின்பாயிண்ட் பண்ணி பேசும்பொழுது, இல்லை எலெக்ஷன் முறைகேடு பற்றி பின்பாயிண்ட் பண்ணி பேசும்பொழுது வந்து பாஜகவுடைய பூனாவால் நினைக்கிற பாஜக ஸ்போக் பர்சன் அவர் என்ன சொல்கிறேன்னா, இது வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஒரு டேக், அங்கேருந்து கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணி வந்து ராகுல் காந்தி அரசியல் செய்கிறாரு, குறிப்பாக மியான்மர்லாம் குறிப்பிட்றாங்க. அங்கே தான் வந்துருக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ், நமக்கு சம்மந்தம் இல்லாத சப்ஜெக்ட் இது அப்படின்ற மாதிரி. இது வந்து அதான் அங்கேருந்து வெளிநாடுகள் அதிகமாக போகிறாரு, அங்கேருந்து சில யுக்தியை கையாண்டு கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய டெமோக்ரஸி ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்பாயில் பண்ணணும், அது அவரோட மோட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிட்றாரு. எப்படி பார்க்குறீங்க? எதாக இருந்தாலும் வெளிநாட்டு சதி, எதாக இருந்தாலும் நேபாள பிரச்சனைக்கு நேரு தான் காரணம் இருக்காங்க. இன்றைக்கி பீகாருடைய பாஜக தலைவர் இன்றைக்கி பேசியிருக்கிறார். நேரு வந்து பிரித்து கொடுக்காம பீகார் இருந்தால் நாங்கள் விட்டுப்போமா நேபாள, நீங்கள் பாருங்கள் இவ்வளோ அடிச்சுட்டு சார், அங்கே எல்லாத்துக்கும் காரணம் நேரு தாங்க அப்படின்னாங்க. எது நடந்தாலும் ஒன்று வெளிநாட்டு சதி, இல்லைனா வந்து பாஜக வந்து நேரு, இது ரெண்டு தான் அவங்களுக்கு காரணம் வச்சுருக்காங்க. இப்போ அவங்க சொல்கிறதுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் கிடையாது, அதை சரியான விளக்கம் கிடையாது. நீதிமன்றம் போய் தலையில் ஒரு கொட்டின பிறகு தான் அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. 65 பேர் சேர்க்க பண்ணிட்டாங்களே, நீதிமன்றம் விடாப்பிடியாக ஸ்ட்ராங் ஆர்டர் போட்ட பிறகு தானே நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. ஆதார்ன்ற விஷயத்துக்காக மட்டும் தான் வந்து அதை முடியாதுட்டீங்களா? ஆதார் தானே மெயின். இப்போ நீங்கள் பெர்த் சர்டிஃபிகேட் எங்கே போவீங்க? 11 டாக்குமெண்ட் கேட்குறீங்க, 11ல் வந்து படிக்காதவங்க இருப்பாங்க, படிக்காதவங்க எல்லாரும் கையிலையும் ஆதார் வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் ஆதாரம் வாங்கிட்டு ஓட்டு போடுங்கன்றாங்க. அதுக்கு முதல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ அதில் குளறுபடி நடந்துருக்குங்க தான் ஒத்துக்கிறோம் நம்ம. இதில் எங்கே வெளிநாட்டிலேருந்து வந்துச்சு? இப்போ அதாவது டைவெர்ட் பண்ணுறது, தேசபக்தி வந்து இந்த மாதிரியான வெளிநாட்டு சதி, நேரு, இதெல்லாம் வந்து அவங்க டெம்ப்ளேட்டான விஷயம். அதான் நேபாள் பிரச்சனை கூட நேரு தான் காரணம்னு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அதையும் இந்தியா மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே சார், இப்போ ராகுல் காந்தி வைக்கக்கூடிய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வந்து இப்போ கிரவுண்டில் எந்த அளவுக்கு வந்து டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு கேட்குறேன். அதாவது எஸ்ஐஆர் விஷயத்தை அவர் கேள்வி கேட்டார். அதே மாதிரி மக்களவைத் தேர்தலில் முடிஞ்ச எலெக்ஷனில் ஒரு முறைகேடுங்கிற விஷயத்த சொன்னார். அதுவும் அன்றைக்கி பூம் ஆச்சு, அப்புறம் வந்து பெரிய அளவில் டேக் ஆஃப் ஆச்சுன்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ஹைட்ரஜன் குண்டு, ஹீலியம் குண்டுன்னு சில விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்காரு. இப்போ இதெல்லாம் வந்து கிரவுண்டில் எப்படி டேக் ஆஃப் ஆகும்? எலெக்ஷன் கமிஷன் இந்த பிரச்சனையை அவர் எழுப்பக்கூடிய கேள்விகளை எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க? நேர்மையாக தேர்தல் நடந்திருந்தால் இந்தியா கூட்டணி 300 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்று ராகுல் காந்தி பிரதமர் ஆயிருப்பார். இந்த 75 தொகுதியெலாம் கணக்கில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அப்போ மக்கள் வந்து இந்த பக்கம் அவருடைய பக்கம் இல்லை, பாஜக பக்கம் மக்கள் கிடையாது. இந்தியா ராகுல் பக்கம் மக்கள் திரண்டு நிற்கிறாங்க. வாக்குகளை சூறையாடி, வாக்குகளை திருடி தான் இவங்க வந்து இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ மக்கள் பக்கம் தான், மக்கள் இவர்கள் பக்கம் தான் இருக்கிறாங்க. அதிலே நம்ம ரிசல்ட்டை புரிஞ்சுக்கலாம். நீங்கள் 400 300 கிட்டீங்க, சுருக்கி போய் 240 நிற்கிறீங்க, மக்கள் உங்களை ஏற்றுக்கல. இவ்வளோ முறைகேடுகள் பண்ணி 240 தான் வர முடிஞ்சு உங்களால். அப்போ மக்கள் ராகுல் பக்கம் நிற்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன், ஹரியானா எலெக்ஷன், டெல்லி எலெக்ஷன் தான் ஊழலின் உச்சகட்டம். மகாராஷ்டிரா எலெக்ஷன் தான் 6 மாதத்துக்குள்ளே அவ்வளோ வாக்காளர் எப்படி சேர்த்தீங்க? 6 மாதத்துக்குள்ளே எப்படி வானத்தில் தொப்பு கீழே வந்தாங்களா? 6 மாதத்துக்குள்ள எப்படி சேர்த்தீங்க? 32 சீட்டு போச்சு உங்களுக்கு. அந்த இந்தியா கூட்டணி வந்து மகாராஷ்டிராவில் 32 சீட்டு ஜெயிச்சாங்க. 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஆட்சியை பிடிக்கிறீங்க, எப்படி பிடிப்பீங்க? 6 மாதத்துக்குள்ளே இவ்வளோ பேர் சேர்த்துருக்கீங்க, புதிய வாக்காளர்களை 6 மாதத்துக்குள்ளே 50 லட்சம் பேர் சேர்த்துருக்கீங்கன்னா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? மகாராஷ்டிராவிலும் அதான் ரிசல்ட்டு. நேர்மையாக மகாராஷ்டிராவில் தேர்தல் நடந்திருந்தால் கண்டிப்பாக உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக இருப்பார். அங்கேயும் முறைகேடுகள் தான். அந்த டீட்டெயிலும் எடுத்து போடுறாங்க. உச்சபட்ச முறைகேடு மகாராஷ்டிராவில் நடந்திருக்குன்றாங்க.
65 லட்சம் பேர் 6 மாதத்தில் எப்படி சேர்ப்பீங்க? ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணி உள்ளே ஏற்றி டேட்டா கொண்டு போய் வைக்கிறதுக்கே எவ்வளோ இதாயிரும். எப்படி 65 லட்சம் பேர் வந்தாங்க? ஹரியானா வெற்றி பெறாங்க. ஹரியானா எலெக்ஷனையும் சொல்கிறாரு, ஹரியானாவையும் சொல்கிறாரு. ஹரியானாவிலையும் மகாராஷ்டிரா விட பெரிய அளவில் ஒரு முறைகேடு ஹரியானாவில் நடந்திருக்கு. அந்த டீட்டெயிலும் வெளியிட போகிறோம். ஹரியானாவில் வெற்றி வாய்ப்புக்கான வித்தியாசங்கிறது 0.1% தான் சார். ஜஸ்ட்டு 1%ல தான் அந்த இது மாறி இருக்குது. ஆனால் வந்து சீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10 சீட்ஸ் வித்தியாசம் இருக்குது. ஆனால் வெற்றி பெற்றாங்க. டெல்லியில் 27 வருஷத்துக்கு பிறகு ஆட்சி கைப்பற்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. இந்த மாதிரி விராக்கள்லாம் தேர்தல் ஆணைய கையில் இருக்க நடக்கத்தான் செய்யும். ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய வந்த கருத்து கணிப்புகளும் சரி, அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரமும் சரி, அங்கே இருந்தக்கூடிய ரிப்போர்ட்டும் சரி, கண்டிப்பாக காங்கிரஸ் தான் ஜெயிக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த மணிப்பூர் இஷ்யூ அங்கே பெரிய தாக்கம் இருக்குது. மணிப்பூரினுடைய இது பாதிப்பு அங்கே இருக்கும் கண்டிப்பாக தான். அதையும் மீறி அங்கே ஜெயிக்கிறாங்கன்னா ராகுல் காந்தி சொல்ல ஹரியானாவில் மிகப்பெரிய அளவு முறைகேடு நடந்திருக்கு, அதுக்குண்டான எவிடன்ஸ்லாம் எடுத்துட்டோம், அதையும் ரிலீஸ் பண்ண போகிறோன்னு ஓப்பனாகவே சொல்கிறாரு. அப்போ எல்லா இடத்துலையும் மகாராஷ்டிரா, ஹரியானா எல்லா இடங்களிலும் வந்து உச்சபட்சமான இந்த மாதிரியான முறைகேடுகள் ஈடுபட்டு தான் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார். குற்றச்சாட்டு வச்சுட்டு மட்டும் போல, அதுக்கு உண்டான ஆதாரங்களையும் எடுத்து போகிறாரு, நீதிமன்றத்துக்கும் போகிறாரு. கரெக்ட் சார், எல்லாம் ரைட் சார். ஆனால் வந்து இப்போ அவர் பேசுகிற விஷயங்கள் எப்படி டேக் ஆஃப் ஆகுது, கிரவுண்டில் எப்படி டேக் ஆஃப் ஆகுதுன்னு நான் கேட்குறேன். அதாவது இப்போ அவர் வைக்கிற குற்றச்சாட்டை எப்படி எலெக்ஷன் கமிஷன் ஃபேஸ் பண்ணுது, அது நீதிமன்றத்தில் எப்படி பார்க்கப்படுது அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குல்ல. இல்லை, எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த குற்றச்சாட்டுகளை கையாள முடியாமல் திணறுதுங்கிறதான் உண்மை, யதார்த்த உண்மை. அவர் கேட்ட ஒரு கேள்வி கூட இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் சார்பாக விளக்கம் கொடுத்ததில்லை. மாறா பாஜக தலைவர்கள்லாம் அங்கங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. தேர்தல் என்ன சொல்லியிருக்கு? அன்றைக்கி ப்ரெஸ் மீட் வச்சார், என்ன பண்ணார்? இதுக்குமே பத்திரிகையாளர் கேட்குறாங்க, ராகுல் காந்தி வச்ச குற்றச்சாட்டுக்கு எதுக்குமே பதில் சொல்லலை. நெக்ஸ்ட்டுங்கிறார், கேட்குற கேள்விகள் நெக்ஸ்ட்டுன்றார். அப்போ தேர்தல் ஆணையம் ஒரு இக்கட்டான நிலைமையில் மாட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு கேட்ட கேள்விக்கு எதுக்குமே பதில் இல்லை. ஆனால் தேர்தல் ஆணையம் சொல்ல வேண்டிய பதிலை பாஜகன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுலேருந்தே தெரியலையா அவங்களுக்கு யார் அவங்கள ஹேண்டில் பண்ணுறா, யார் இவங்களை வந்து வழி நடத்திட்டு போகிறாங்கன்னு தெரியலையா அவங்களுக்கு. இப்போ மக்கள் கிரவுண்ட் லெவல்னால் பீகாரை பொறுத்த வரைக்கும் இந்த 65 லட்சம் வாக்காளர்களை மீட்டு கொடுத்துருக்கார் ராகுல் காந்தி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி பீகாரில் வந்திருக்கு. ஆனால் இப்போ அதே எப்படி குறிப்பிட்றாங்க அப்படின்னா, பீகாரில் அவர் வந்து வாக்கு திருட்டியோ அல்லது எஸ்ஐஆர் நடந்த முறைகேடியோ அவர் அம்பலப்படுத்தலை. மாறாக தன்னுடைய வலிமை குன்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்துறதுக்கான ரேலி தான் செஞ்சுருக்காரு. கிட்டத்தட்ட 110 கான்ஸ்டியூஷனில் வந்து காங்கிரஸை வந்து வலுப்படுத்தி வச்சிருக்காரு, அவங்களோட கரம் உயர்ந்திருக்கு. இதுக்காக தான் அந்த ரேலியை நடத்தியிருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயத்தை முன்வைக்கிறாங்க. எதை நோக்கி நடத்தினார் ரேலி? அதான் முக்கியம். எதுக்காக ரேலி நடத்தினார்? எஸ்ஐஆர் எதுக்கு தான் ரேலி நடத்தார்? ஓட் சோரிய சொல்லித்தானே நான் இப்போ வாக்கு நியாய யாத்திரைன்னு தான் நடத்துகிறாரு. அப்போ அதுதானே பேசியம். இப்போ அதை வச்சு தான் அங்கே ஒரு இது பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல ஒரு ஓட்டு திருட்டு நடந்திருக்கு. அவர் ராகுல் காந்தியோ மற்ற எதிர்க்கட்சிகளோ மற்ற தன்னார்வ அமைப்புகளோ இவ்வளோ குரல் கொடுக்கலன்னா அவங்க ஓட்டு போட உரிமை போயிருக்கும். இதெல்லாம் அந்த மக்களுக்கு தெரியாதா? இது கிரவுண்டில் எதிரொலிக்காதா அவங்களுக்கு? இவங்க சொல்லலாம் வந்து அது வந்து பெருசாக இல்லை, ராகுல் காந்தி அரசியல் தான் பண்ணுறாரு, நீங்கள் செஞ்சதை எடுத்து அரசியல் பண்ணுறாரு, அவ்வளோதான். இது தேர்தல் முடிவுகளில் கண்டிப்பாக தெரியும். இல்லை சார், அந்த சீரியஸான சப்ஜெக்ட் அடுத்த கட்ட எதை நோக்கிங்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி.